வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ உங்களுடைய மொபைல்ல இருக்கிற வாட்ஸ்அப்ல வந்திருக்கிற மெட்டா ஏஐ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க, அதை ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏஐ மூலமா என்னென்ன யூசஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூசஸ் மட்டும் பார்த்துட்டு லாஸ்ட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரியாம போயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டா போயிடும். அதாவது யூசஸ் மட்டும் தெரிஞ்சு நமக்கு எந்த யூஸுமே இல்லை, எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கான யூசஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சர்ச் பண்றோம்னா சர்ச்சிங்ல ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் வரும். அந்த ஏகப்பட்ட ரிசல்ட்ல ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கலாம், பட் ஆனா அதை தேடி கண்டுபிடிக்கணும். பட் இந்த ஏஐல நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டைரக்டா நமக்கு என்ன தேவையோ அது ஒரு மெசேஜா சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ண மெசேஜுக்கு அட்டன் டைம்ல எப்படி சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுக்கு ஒரே ஒரு ஆன்சர் இருக்குமோ அது மாதிரி ஒரே ஒரு ஆன்சரா ரிப்ளை பண்ணும், பெஸ்டான ஆன்சரா. இதுதான் இந்த ஏஐ. இதுல பாத்தீங்கன்னா ஒரு எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்கலாம். நீங்க ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன்ஸ், மூவி, சினிமா, சாங்ஸ் எல்லாமே கேட்கலாம். நீங்க எதை கேட்டாலும் அதுக்கு ரிட்டர்ன் ரிப்ளை பண்ணும். ஓகேங்களா? இது எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா ஒரு ப்ரௌசர் இல்லாம டைரக்டா வாட்ஸ்அப்ல ஒரு கான்டாக்ட் கிட்ட மெசேஜ் பண்ற மாதிரி, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ற மாதிரி, பாய் ஃப்ரெண்ட் கேட்கிற கேள்விக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆன்சர் சொல்ற மாதிரி அப்படிதான் இந்த ஏஐ டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல யாராவது தலைஃபேன் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு பேசிக்கான ஒரு தலைஃபேன். ஸோ நெக்ஸ்ட் மூவி இன் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்ட் பண்றேன். உடனே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவி இன் அஜித் குமார் விடாமுயற்சி அதோடைய ரிலீஸ் டேட் முதற்கொண்டு வருது. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மெசேஜ் சென்ட் பண்றேன். இது தளபதி ஃபேன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் மூவி இன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றேன். நெக்ஸ்ட் மூவி இன் விஜய் சொல்லிட்டு கோட் அப்படின்னு சொல்லிட்டு மூவியோட வருது. அதுவே நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், டைரக்டா ஒரு ஹவு டு மேக் ஜாங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை சென்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் முதற்கொண்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது, எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் டைரக்டா கொண்டு போய்க்க முடியும். எனக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்னதான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல நாம சர்ச் பண்றோம், பட் ஆனா சர்ச் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அது ரிட்டர்ன் சென்ட் பண்ணுது, பட் அது உடனே எரேஸ் ஆயிடுது. நான் சைட்ல காட்டிட்டு இருக்கேன், அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க நீங்களும். ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணும்போது அது எரேஸ் ஆயிடுது. ஸோ இதுதான் இருக்கிறதுல எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஃபியூச்சர்ல இதை மாடிஃபை பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நானும் இருக்கேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏஐ எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சாரி, லாஸ்டா பார்த்துடலாம். இப்போ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பை நேரா பிளே ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, பழைய வாட்ஸ்அப்பா இருந்துச்சுன்னா இப்போ அப்டேட் பண்ணுங்க, ரீசெண்டா போயிட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ரைட் சைடுல நம்மளுடைய கான்டாக்ட ஒரு புதுசா ஒரு கான்டாக்டுக்கு நம்ம சேட் பண்றதுக்காக கீழே ஒரு கிரீன் கலர்ல ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு மேல ஒரு கலர்ஃபுல்லா ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா மெட்டா ஏஐ. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், சினிமா, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா அதையும் கிளிக் பண்ணி டைரக்டா சேட் பண்ணலாம். ஐ மீன் அது ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி. சோ அதை கிளிக் பண்ணி டைரக்டாவும் அப்படியே மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் இல்ல எனக்கு அதை தேட முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நார்மலான வாட்ஸ்அப் சேட்டுக்கான அந்த பட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதுல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்டே சர்ச் பண்ண ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் இங்க சென்ட் பண்ணதான். சோ இப்போ நான் திரும்பவும் கூட சென்ட் பண்றதை பக்கத்துலயே ஷோ பண்றேன், அதையும் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஓகே இங்க சென்ட் பண்றோம். இதை நமக்கு வேற ஒருத்தருக்கு சென்ட் பண்ணணும், வேற ஒருத்தர் இது நம்ம பார்த்ததை வேற ஒருத்தருக்கும் பார்க்க வைக்கணும். ஐ மீன் ஃபார்வர்ட் மெசேஜஸ் அதை நாம ஃபார்வர்ட் பண்ணலாம். பை சான்ஸ் அப்படி இல்லைனாக்க ஃபார்வர்ட் பண்ற மெசேஜஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணுமா இல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்காதீங்க. டைரக்டா அதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஒருவேளை ஃபார்வர்ட் பண்ண முடியல அப்படின்னா டைரக்டா உங்களுடைய கான்டாக்டுக்கோ இல்ல குரூப்புக்கோ எதுக்காச்சும் ஒருத்தருக்கு உள்ள போயிடுங்க. கான்டாக்டுக்குள்ள அந்த சேட்டிங் பேஜுக்குள்ள போனீங்கன்னா சேட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு அட், அதாவது @gmail.com சொல்றோம் பாத்தீங்கன்னா, ஏ போட்டு ஒரு வட்டமா, அந்த அட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான மெட்டா ஏஐ ஓபன் ஆயிடும். அங்கேயே ஓபன் ஆயிடும். மேலேயே அந்த டைப் பண்றதுக்கு மேலேயே காட்டும். சோ மெட்டா ஏஐன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே நீங்க டைப் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ், ஐ மீன் ஒரு கொஸ்டின் ஏதோ டைப் பண்ணிட்டு சென்ட் பண்றீங்கன்னா அதுக்கான ஆன்சரை அப்படியே நீங்க மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பார்க்கலாம். குரூப்ல சென்ட் பண்ணீங்கன்னா எல்லாருமே பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டா ஏஐ வந்து யூஸ் பண்ற ட்ரிக்ஸ். ஓகேங்களா? ட்ரிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. யூஸ் பண்றதுக்கான வழிமுறைகள். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் நெறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் குடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா இந்த வீடியோக்கு பேக்ல நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ வந்து வீடியோவ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னாக்க ஒரு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதுக்கான அடுத்த ஃபியூச்சர்ஸ் வந்து நாம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.